Hello friends, welcome to Doru Tech Tamil. இந்த வீடியோல ஒரு செம்மையான ஒரு போட்டோ எடிட்டிங் அப்ளிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். உங்க மொபைல் போன்ல உங்க போட்டோஸ் நிறைய வச்சிருப்பீங்க. அதுல ஒரு சில போட்டோஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். சில பேருக்கு அவங்களோட ஃபேஸ்ல பார்த்தோம்னா பிம்பிள்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இந்த மாதிரி டைம்ல யாராவது நீங்க போட்டோஸ் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணலாங்கிறத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் நம்ம. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அப்ளை பண்ணிக்கங்க. I wanna be the greatest. Everybody on the face shit. I look around and feel like everybody
இப்போ இங்கேருந்து ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், இது முன்னாடி இருந்துச்சு, இது இப்படி மாற்றிட்டோம். இது பிஃபோர், இது ஆஃப்டர். இப்போ உங்களுக்கு சேவ் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். இப்போ உங்கள் ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் கீழே செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஜேபக்கா வேணுமா இல்லை பிஎன்ஜே வேணுமா, அதுக்கப்புறம் டிஎஃப்னு இருக்குது, அது எனக்கு தெரியல. இதில் உங்களுக்கு எது வேணுமோ அந்த ஃபார்மேட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, அதே மாதிரி குவாலிட்டி வேணால் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே இன்க்ரீஸ் பண்ணனால அது அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் கீழே இந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணாமல் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செட்டிங் சூஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சேவ் அஸ் காப்பின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோ சேவ் பண்ணிக்கோங்க.